எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நன்னூல்ல மொழிக்கு முதல் எழுத்துக்கள் பார்க்கிறோம். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, நன்னூலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மொத்தம் 22 எழுத்துக்கள் சொல்றாரு. எத்தனை? 22 எழுத்துக்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மெய்யெழுத்துக்கள் 10 எழுத்துக்கள். ரெண்டு சேர்ந்து 22 எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வரும். சரி, என்னென்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் 12. அப்போ அதில் வார்த்தைகள்ல நிறைய எழுத்து வருது. இப்போ ஒட்டகம் எழுதணும், அந்த மாதிரி இல்லாமல் ஓடு, ஒன்று அப்படின்னு 2 எழுத்துக்கள் வர மாதிரி சின்ன சின்னதாக வருது. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தெரியாது, போதுமானது. உங்களுக்கு 12 அங்கே ஆடு, ஆணி, இடை அப்படிங்கிறது ஒவ்வொரு எழுத்துக்கும் மொழிக்கு முதல்ல எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ அதே மாதிரி மெய்யெழுத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா, இது 12 பார்த்தது. மெய்யெழுத்துக்கள் வந்து 10. இந்த 10 எழுத்துக்கள் முதல்ல 6 எழுத்துக்கள். சரியா? 6 எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 சேர்ந்து வரும், உணர்ந்து வரும். எப்படி அப்படின்னா, இந்த காங்கிற எழுத்து மட்டும் பார்த்தோம். சரியா? காங்கிற எழுத்துக்கு நம்ம அழைத்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி சா அப்படிங்கிற எழுத்து பார்க்கணும். ரெண்டாவது தானே? அப்போ அது வந்து சா இச்சு பிளஸ் ஆ என்ன எழுதலாம்? தங்கு. சரியா? அடுத்து அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே உயிரெழுத்து 12 எழுத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து சேர்த்து மொழிக்கு முதல்ல வர எழுத்துல நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா முதல்ல 6 மட்டும்தான். இப்போ 6 எழுத்துக்குமே 12 எழுத்துக்களோட பிறந்து வரணும், உயிரெழுத்துக்களோட. சரியா? அப்போ இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கள் வரும் அப்படின்னா அதுக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க. சரியா? சிறப்பு தான் நன்னூல் நமக்கு இருக்கு. என்னன்னா குறிப்பிட்ட எழுத்துக்களோட மட்டும் சேர்ந்து வரும். அது என்ன? 5, 6 உயிரெழுத்து 12 சேர்த்து உணர்ந்து வந்துச்சா? அது மாதிரி இல்லாமல் ஒரு சில எழுத்துக்களோடு சேர்ந்து வரும். ஒரு 5, 6 அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து வரும். அப்படி என்னன்னு முதல் எழுத்துக்குமே மொழிக்கு முதல்ல மகரம் எழுத்து வந்து ஊ ஊ ஓ ஓ. சரியா? மகரம் இருக்குல்ல, அதுக்கு மகரம் தானே. இந்த மகரம் எழுத்து வந்து எதோட சேர்ந்து வரும்னா ஊ ஊ ஓ ஓ அப்படிங்கிறது கூட சேர்ந்து வரும். சரியா? அது என்னன்னா அப்படின்னு முதல்ல சொல்லி பாரு. யூ பிளஸ் ஓ என்ன வரும்? ஊ தானே வரும்.